வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டசனை சந்தித்து வர்த்தகம், தூய்மை, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்க தொழில்கள், விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்தார். நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் என்ற ஸ்வீடனின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது பிரதமர் திரு மோடி பெற்ற 31வது சர்வதேச விருது என்பது குறிப்பிடத்தக்கது. 79வது உலக சுகாதார பேரவையில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் இந்த ஆண்டின் கருப்பொருளான உலக சுகாதாரத்தை மறுவடிவமைத்தல் ஒரு கூட்டு பொறுப்பு என்பதை இந்த பேரவை வலியுறுத்துவதாக திரு நட்டா தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 165க்கும் அதிகமான நாடுகளில் இருந்து சுகாதார அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் இதில் பங்கேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் இன்று பதவியேற்கிறார். இதற்கு முன்னதாக நேற்று மாலை 21 உறுப்பினர்களை கொண்ட யுடிஎஃப் அமைச்சரவையை அறிவித்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுனா கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். காந்தி நகரில் நடைபெற்ற 2026 ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் உட்பட 10 பதக்கங்களை வென்றுள்ளது. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு தரம்சாலாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 23 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.